ஹாய் மக்களே, வெல்கம் டு ஆனந்தி வைரல் அப்டேட்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்பா மயில், ஒரு நிமிஷம். ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் ஃபோன் பண்ணியிருந்தாருப்பா, அந்த சர்டிஃபிகேட் என்னாச்சு? ஏப்பா மயில், அவரு கேட்டுட்டு தான் இருக்காராம். நீ இன்னும் கொடுக்குற பாடில்லைன்னு சொல்லிகிட்டே இருக்காரே, என்னப்பாச்சு மயில்? அது மாமா அது ஏன் மயில், நம்ம சர்டிஃபிகேட் கொடுத்துடலாம்ல அப்படிங்கிற சரவணன். என்னப்பா மயில், நீ சர்டிஃபிகேட் பத்திரமா வச்சுருக்க வேண்டாமா? சரி, தொலைஞ்சி போச்சு, அடுத்து என்ன பண்ணணும்னு யோசிக்கணும்ல, அதை எதுவும் வாங்காம விட்டுட்டிங்களேப்பா நீங்கள். ஏன்பா மயில், டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் வாங்க எவ்வளோ நாள் ஆகும்? சார், நம்ம மீனை தான் சொல்கிறேன். அக்கா, நான் நேரம் கிடைக்கும் போது வரேன், நம்ம 2 பேர் சேர்ந்து போய் டூப்ளிகேட் அப்ளை பண்ணிட்டு வந்துடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. மயில் இப்போதைக்கு தப்பிக்கிட்டாலும் சரி மீனா அப்படிங்கிறாங்க. நீ ஏன்பா மீனா வேலையை விட்டு அலையிற? எனக்கு இந்த விஷயத்தில் தெரிஞ்சவங்க இருக்காங்க, சரியா? நான் அவர்கிட்ட சொல்லி சட்டப்பட்டு முடிக்க சொல்கிறேன். என்ன ஒன்று பணம் எதிர்பார்ப்பாங்க, கொடுத்துடலாம். சர்டிஃபிகேட் மட்டும் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஏப்பா மயில், நான் அவர்கிட்ட சொல்லிட்டு உன்ட்ட சொல்கிறேன். ஸோ அவருக்கு என்ன வேணுமோ நீ செஞ்சு கொடுத்துரு, சரியா? லேட் பண்ணிடாதப்பா மயில், இன்னும் 2-3 நாள் எப்படியோ சர்டிஃபிகேட் வாங்கி கொடுக்கணும், சரியா? அவர் ரெக்கார்டில் வைக்கணுமா சர்டிஃபிகேட், அதனால தான். போச்சு எல்லாம் போச்சு. கடைசியில் இந்த கரஸ்பாண்டன்ட் மாமாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு. நேற்று தான் அவ்வளோ தூரம் பேசினேன் வேலைக்கு போகிறத பற்றி. கொஞ்சமாக சப்போர்ட் பண்ணால் என்ன? ஒன்றுமே நடக்காத மாதிரி, ஒன்றுமே தெரியாத மாதிரி இந்த மனசு உட்காந்துருக்காரு. ஐயோ, இப்போ நான் சர்டிஃபிகேட் என்ன பண்ணுவேன் தெரியலையே. ராஜையும் கதிரும் சென்னையில் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க பீச்சுக்கு போய்ட்டு ஃபோட்டோலாம் அனுப்பியிருக்காங்க. மீனாக காட்டிகிட்டு இருக்காங்க எல்லாத்தையும். பீச்சுக்கெலாம் போயிருக்காங்களான்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ண அரசு இருந்துட்டு, நான் மட்டும்தான் இந்த வீட்டில் எங்கேயுமே போனதே இல்லை. வீடு அரசு, உனக்கும் கல்யாணம் ஆகலை, நீயும் ஹனிமூனுக்கு பீச்சுக்கெலாம் போவியா? பேச கோமதி வந்துட்டு, என்னடி எனக்கு தெரியாமல் ரகசியம் பேசிகிட்டு இருக்கீங்க? இல்லைத்த, ராஜி ஃபோட்டோ அனுப்பியிருக்கா. என்ன கல்யாணம் எடுத்த ஃபோட்டோவா? இல்லைத்த, இப்போ சென்னையில் எடுத்த ஃபோட்டோ அனுப்பியிருக்கா. பாரு, அழகாக இருக்குல்ல. என்னடி இவன் புதுசாக பீச்சுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறான், ஆச்சரியமாக இருக்குல்ல. ஏன் கதிர் தம்பிக்கு பீச்சு பிடிக்காதா அப்படிங்கிறாங்க நம்ம மயில். என் வீட்டுக்காரர் தான் பீச்சு கூட்டிகிட்டு போனார், செந்தில் தம்பி தான் பீச்சு கூட்டிகிட்டு போனார். கதிர் தம்பி பீச்சு கூட்டிகிட்டு போதில் என்னத்த அதிசயம்? இவங்களால் சொல்லவா முடியும் அவங்க 2 பேரும் பிடிக்காமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு? அதனால் சமாளிச்சிட்ருக்காங்க கோமதி. அது வேற இது வேற, உனக்கு சொன்னால் புரியாது மயில், விடு. மயில் எனக்கு என்னத்த புரியாது, புரிகிற மாதிரி சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. கோமதியால் சமாளிக்க முடியல. மீனா உள்ளே வந்து தான் சொல்கிறாங்க, அப்படி இல்லைக்கா, பீச்சுங்கிறது ஒரு ரொமான்டிக் பிளேஸ் இல்லை. கதிர் வீட்டில் எப்படி உம்முன்னே தான் இருப்பார், அதுதான் சொல்கிறாங்க. அவர் எப்படி கூட்டிகிட்டு போயிருப்பாருன்னு அத்தைக்கு ஒரே அதிசயமாக இருக்குது. அப்படி தானே அத்தை? ஆமாம், அதே தான். ஆனால் ராஜியை கதிர் தம்பி லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிச்சு. ஐயோ, என்ன சொல்லி சமாளிக்க போகிறோமோ தெரியலையே அப்படின்னு மீனா குழம்பிக்கிட்டு இருக்காங்க. என் மயில், ஸ்கூல் டீச்சருங்கிறதுக்காக நீ இப்படி விடாமல் கேள்வி கேட்டுகிட்டே இருப்பியா எங்களை? நடுவில் அரசி அண்ணன் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிச்சு. ஆனால் அண்ணன் லவ் பண்ணி இங்கே யாருக்குமே தெரியாதே பாருங்களேன். அதுவே அண்ணன் சீக்ரெட்டாக தான் வச்சுருந்துச்சு. நீ இப்போ கூட அண்ணன் அன்னிக்கிட்ட லவ்வோட பேசி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கவே முடியாதே. ஆமாம், அப்பாடா தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க கோமதி. கதிர் தம்பி லவ்வோட பேசி பார்த்துருக்க மாட்டீங்கன்னா அக்கறையாக பேசி பார்த்துருப்பீங்கல்லக்கா? ஆமாம் பார்த்துருக்கேன், நானும் எதிர பார்த்துருப்பேன். கதிர் தம்பி நம்ம மாமா மாதிரி போல் எப்பயுமே பாசத்தை வெளிக்காட்டவே மாட்டார். ஆனால் அக்கறை நிறையா இருக்குல்லக்கா? ஆமாம் மீனா, சரியா சொல்லிட்ட. வாங்கத்த எஸ்கேப் ஆயிடலான்னு சொல்லி 2 பேரும் எந்திரிச்சு ஓடிடுறாங்க அந்த இடத்த விட்டு. மீனா, அவளுக்கு சந்தேகம் வந்திருக்காதுல்ல கதிருக்கு ராஜுக்கு இருந்தது காதல் கல்யாணம் இல்லைன்னு? அத்தை, அவங்க அந்த அளவுக்குலாம் முதல்ல யோசிக்க மாட்டாங்க அத்தை, சரியா? நீங்களாம் எதுவும் உளறி வச்சிடாதீங்க. உளரக்கூடாதுன்னு தான் மீனா நினைக்கிறேன். இல்லை, உளர மாட்டேன். சரி, அந்த ஃபோட்டோவை காட்டு பார்க்கலாம். அப்படியே ஒரே பூரிப்பாக அவங்களுக்கு அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது. பார்த்தியா மீனா, நான் எடுத்த முடிவு தப்பில்லைன்னு இப்போ தான் எனக்கு தோணுது. மீனா, 2 பேரும் அழகாக இருக்காங்கல்ல, என் கண்ணே பற்றும் போல இருக்கு மீனா. மயில் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு, சரி அம்மாக்கே ஃபோன் பண்ணிவிடுவோம் அப்படின்னு அவங்க அம்மாக்கே ஃபோன் பண்ணுறாங்க. அம்மா, ஒரு பிரச்சனைம்மா. என்ன மயில்? அம்மா, இந்த ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் மாமாக்கே ஃபோன் பண்ணி சொல்லிட்டாருமா, 2 நாளாக சர்டிஃபிகேட் கொடுக்கணும். மாமாவும் அவங்களுக்கு யாரும் தெரிஞ்சவங்களாம், அவங்ககிட்ட கூட்டிகிட்டு போகிறேன், நீ அவங்ககிட்ட டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் எழுதி கொடுமான்னு சொல்கிறாருமா. அம்மா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நான் ஒன்று பண்ணட்டுமா? பெட்டி படிக்கையில் எடுத்துகிட்டு இப்போயே வீட்டுக்கு வந்துட்டுமாம்மா? அடியே, கொஞ்ச நேரம் பொறுமையாக இருடி, என்னை யோசிக்க தான் விடேண்டி மயில். அம்மா, ஒன்றும் பண்ண முடியாதும்மா, மல்லாம் மாட்டிக்கிட்டேம்மா, நான் வந்துடுறேம்மா, இப்போயே வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை போட்டு படுத்திக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் அமைதியாக இரு மயில், சரியா? வேலைக்கு போக சொன்ன போதே பிடிவாதமாக நான் போக மாட்டேன்னு சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு இப்போ புலம்பினா என்ன பண்ணுறது? அப்போது இப்போ ஏன் மேலே தான் தப்புன்னு சொல்கிறியா நீ? மயில், நான் உன்னை கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்க சொன்னேன். அமைதியாக இரு மயில், கொஞ்ச நேரம் யோசிக்கிறேன். அம்மா, ஏதாவது சொல்லுமா? எந்த யோசனையும் வர மாட்டேங்குது நீ மயில், அதான் யோசிச்சுட்ருக்கேன். நான் ஒன்று பண்ணுறேன், உங்கள் அப்பாட்ட பேசிட்டு காலையில் கூப்பிட்றேன் நீ மயில் உனக்கு. அம்மா, காலையிலையா? ஏண்டி, என்ன பாதி ஜாமத்தில் உன்னை சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்து வீட்டு விட்டு அனுப்ப போகிறாங்க? இது சும்மா இருடி. அனுப்ப மாட்டாங்க தான்.
அப்புறம் என்னடி காலையில் பார்த்துக்கலாம், யோசிக்க டைம் குடுறி. அம்மா அப்புறம் சொல்ல சரவணா வந்துடுறாரு, ஃபோனை வச்சிடுறாங்க. ஏன் மயில் அம்மாக்கிட்டே பேசிகிட்டு இருந்தேன்? ஆமாம் மாமா. நான் வந்தோடனே ஃபோனை வச்சுட்டியா? என் மேலே உனக்கு எவ்வளோ பாசம் மயில். ஆமாம் மாமா. இப்போ தலைவலி பரவாயில்லையா? ஒத்த தலைவலி மாமா, ரொம்ப வலிக்குது. அது வந்து மாமா அப்படின்னு அவங்க சர்டிஃபிகேட் பற்றி பேசுகிறதுக்குள்ளார பாண்டியன் கூப்பிட்டுறாரு. சரவணா வெளியே வான்னு அப்புறம் எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பாண்டியன் பேச ஆரம்பிக்கிறாரு. ஏண்டி இந்த கதிருங்கிறவன் போனானே, ஃபோன் பண்ணானா? பண்ணாங்க கிளம்பிட்டாங்க, காலையில் வந்து சேர்ந்துருவாங்க அப்படிங்கிறாங்க கோமதி. பழனி இருந்துட்டு சும்மா இல்லாமல் எதுக்கு அவன் வந்து போனோடனே கிளம்புறான், ஒரு 2 நாள் இருந்து பீச்செல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரலாம்ல. பாண்டியனுக்கு டென்ஷன் ஆகிடுது. எதுக்குடா, எதுக்கு இப்போ சுற்றி பார்க்கணுங்கிற? போனோமா, போன வேலை முடிஞ்சுதா, வந்துட்டோமான்னு இருக்கணும், புரியுதா? இல்லைப்பா, சென்னைக்கெலாம் அடிக்கடி போயிட்டு வர முடியாதுல்ல, அதனால் மாமா சொல்கிறாரு அப்படிங்கிறாரு செந்தில். அப்படி என்ன தான் இருக்கும் அந்த சென்னையில், எனக்கு ஒன்றும் தெரியல நீங்கள்லாம் சொல்கிற மாதிரி அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு. இந்த சரவணா இதை புடி. அப்பா என்னப்பா இது? மயில் சர்டிஃபிகேட் விஷயமா ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவாருன்னு சொன்னல, அவரோட ஃபோன் நம்பர் தான் இது. நாளைக்கு காலையில் முதல் வேலையாக நீயும் மயிலும் போய் அவரை பார்த்துட்டு வந்துடுங்க. சரிங்கப்பா. நம்ம மயிலை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டாங்க போல இருக்கு. டே இங்கே பாருடா, நான் பேசிட்டேன், அவர் 2 நாளில் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்துருவாரு. மயில் நீ ஞாபகமாக கொண்டு போய் இதை ஸ்கூலில் கொடுத்துரு, சரியா? எப்பா மயில் இங்கே பாரு, நான் பாட்டு பேசிகிட்டே இருக்கு, நீ பதிலே சொல்லாமல் நின்றுருக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, மயிலுக்கு இப்பயே கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. அது அவசியம் இல்லை மாமா அப்படின்னு ஏதோ உளறுறாங்க. எதுக்கு பதில் சொல்கிறதுக்கு அவசியம் இல்லையா அப்படிங்கிறாரு. இல்லை மாமா, டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் வாங்க அவசியம் இல்லை மாமா. ஏன்பா? அது வந்து மாமா காணாமல் போன சர்டிஃபிகேட் இருக்குல்ல, அது கிடச்சிருச்சு. நம்ம மயிலுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அடுத்தது ஒரு பொய்யை சொல்லி ஷாக் பண்ணிடுறாங்க எல்லாத்தையும். கோமதி அப்பாடா அப்படிங்கிறாங்க. சரவணன் இப்போ மட்டும் பாயிண்ட்டாக கேட்க வந்துடுவார். ஏன் மயில் இது என்கிட்ட நீ சொல்லவே இல்லை அப்படின்னு. சொல்ல தான் மாமா வந்தேன், அதுக்குள்ளே இருந்துச்சு நம்ம வெளியே வந்துட்டோம்ல மாமா கூப்பிட்டாருன்னு. நம்ம மீனாக்கு ஒரே கன்ஃபியூஷன். ஏங்கா சர்டிஃபிகேட் பஸ்ஸில் தொலைஞ்சதான்னு சொன்னீங்க, எப்படி கிடச்சிது? பஸ்ஸில் தொலையில மீனா, அப்படி நாங்கள் நினச்சிட்டோம் மீனா. இன்றைக்கி எதுக்கும் வீட்டு பத்திரத்தெல்லாம் எடுத்திருக்காங்க, பார்த்தா அதுக்குள்ளே இருந்திருக்கு சர்டிஃபிகேட்டு. மீனாக்கு ஒரே டவுட், அப்பையும் யோசிக்கிறாங்க. கோமதி ஏண்டி வீட்டில் ஒரு பொருள் இருக்கா இல்லையான்னு தெரியாத அளவுக்கு கவனம் குறைவாக இருப்பீங்க நீங்கள்லாம் வீட்டில்? இல்லைத்த, நாங்கள் எல்லா விஷயத்துலையும் கவனமாக தான் இருப்போம், இது எப்படியோ மிஸ் ஆகிடுச்சு அத்தை. எல்லாரும் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ண பாண்டியன்னு சொல்கிறாரு. விடுங்கடா, சர்டிஃபிகேட் கிடச்சிருச்சுல, திருப்பி அதை பற்றி ஏன் பேசிகிட்டே இருக்கீங்க? மயில் இருந்துட்டு சரி எல்லாம் கிளம்புங்கன்னு மயில் இருந்துட்டு, மாமா ஒரு விஷயம் பேசணும் சொல்லுப்பா. என் ஃப்ரெண்டு என் கூட படித்தவ, அவகிட்டே நீ பேசிகிட்டு இருந்தேன், நான் எங்கே வேலை பார்க்குறேன், எவ்வளோ சம்பளம்லாம் பேசிகிட்டு இருந்தோம். அப்போ தான் அவள் சொன்னால், நீ படித்த படிப்புக்கு இந்த சம்பளம்லாம் ரொம்ப குறைவு, அவள் கம்பெனியில் வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்களாம், நீ அங்கே வந்து சேர்ந்துக்கிட்ட அதோட 2 மடங்கு சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறா. ஏன்பா டீச்சர் வேலை நல்ல வேலை தானே? நல்ல வேலை தான் மாமா, ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நின்றுட்டே இருக்கணும், முதுகெல்லாம் வலிக்குது மாமா. கரெக்டு தான் மாமா, அக்கா பெரிய பசங்களுக்கு எடுத்தால் கூட பரவாயில்ல, சின்ன பசங்களுக்கு எடுக்கிறாங்கல்ல மாமா அப்படின்னு மீனாவும் கொஞ்சம் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. பாருங்க மாமா மீனாவே சொல்கிறா பாருங்க மாமா அப்படின்னு சொல்கிறாங்க மயில். மீனா சும்மா அடுத்த கேள்வி. ஏக்கா இப்போ நீங்கள் போகலான்னு சொல்கிறீங்களே, அது என்ன கம்பெனி? ஐயோ அதுவா மீனா, நம்ம மயிலுக்கு தான் கம்பெனி பேரே தெரியாது. அது வந்து மீனா பெரிய கம்பெனி தான், நல்ல கம்பெனி தான், இந்த வெளிநாட்டுக்கெலாம் ஆள் எடுத்து கொடுப்பாங்கல்ல அந்த கம்பெனி தான் மீனா. சும்மா அடித்து தள்ளுறாங்க மயில் பொய்யை. பலனே சொல்கிறார். ஆமாம் கரெக்டு தான், எனக்கு தெரிஞ்சவரும் வந்து இந்த மாதிரி ஒரு கம்பெனி மூலமாக தான் ஃபாரினுக்கு போனார். ஆமாம் ஆமாம் இவர் நம்ம பாண்டியன்ட்டு அது இல்லைப்பா, இப்போ டீச்சர் வேலைலாம் கரஸ்பாண்டன்ட் தெரிஞ்சவர், இது நல்ல இடம், நமக்கு தெரியும், பாதுகாப்பெல்லாம் இருக்குது. இப்போ நீ சொல்கிற இடத்துல என்ன இருக்குதுன்னு நமக்கு தெரியாதுல்ல. இல்லை மாமா அது நல்ல இடம் தான் மாமா, நல்லா பாதுகாப்பாக தான் மாமா இருக்கும். இவங்க கோமதிட்டு ஏண்டி சேர்ந்து 1 மாதம் கூட ஆகலை, அதுக்குள்ளே வேறு வேலைக்கு போகிறேங்கிற? அத்தை எனக்கு டீச்சர் வேலையே செட் ஆகலத்தை, அதனால தான் அப்படிங்கிறாங்க மயில். பாண்டியன்ட்டு சரிப்பா நீ சொல்கிற ஆஃபீஸ் எங்கே இருக்குது? அது வந்து மாமா அது வந்து அரியங்குடியில். என்ன அரியங்குடியிலையா? அது எவ்வளோ தூரம் தெரியுமா அப்படின்னு பாண்டியன் சொன்னோடனே மயில் இருந்துட்டு, அப்பாடா தூரம்னு சொன்னால் வேலைக்கு போக வேணான்னு சொல்லிவிடுவாங்க, டீச்சர் வேலை பிடிக்கலன்னு சொல்லிட்டோம், எல்லாத்தோட ரியாக்ஷன் பார்த்தா நம்மளை வேலைக்கு போகாதீங்க வீட்லேயே இருங்கன்னு சொல்லிவிடுவாங்கன்னு நம்பலாம். மயில் 2 பஸ் மாறி போகணும் தெரியுமா, அது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? இல்லை கஷ்டம் தான், நான் சமாளிச்சிடுவேன். நம்ம கவர்மெண்ட்டு இங்கே பாரு, இவ்வளோ கஷ்டம்லாம் ஒன்றும் பட வேண்டியதில்லை, நீ பார்க்க டீச்சர் வேலையே பாரு போதும். நம்ம அரசியல் பாயிண்ட்டாக பேசுகிறாங்க. அம்மா அதான் அந்த வேலை அன்றைக்கி பிடிக்கலன்னு சொல்கிறாங்கல்லம்மா, அதுக்காக மயிலை நீ அம்பட்டு தூரம் போக சொல்கிறியா? நம்ம பழனி தான் மயிலுக்கு வந்து அவங்க மயில் நினச்ச வார்த்தையே சொல்லி காப்பாற்றியிருக்காரு. சரிம்மா மயில், நீ டீச்சர் வேலைக்கும் போகாத, அவ்வளோ தூரமும் போகாத, கிட்டேயே ஒரு நல்ல வேலை கிடைக்குங்க, நீ வீட்டிலே இருமா மயில். எதுக்குடா இவன் வயசில் நான் வீட்டில் கொண்டு இப்போ நான் புலம்புறது உன் கண்ணுக்கு தெரியலையடா? கோமதி விடுற மாதிரி இல்லை, நீ டீச்சர் வேலைக்கு போடி, கொஞ்சம் நாளில் பழகிடும். விடு கோமதி, இந்த பிள்ளைக்கு பிடிக்காத வேலைக்கு ஏன் போக சொல்கிற?
நீ வேலைக்கு சேர்றதா இருந்தால் பழனி கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் சேரு சரியா? நான் வேணால் ஸ்கூல் கரஸ்பாண்ட்ட பேசிடுறேன் நீ வரமாட்டேன்னு. சரி கோமதி, கை கால் கழுவிட்டு சாப்பாடு எடுத்து வை. அப்பாடா, நம்ம மயில் ஒரு வழியாக இந்த பிரச்சனையிலேருந்து இப்போ தப்பிச்சிட்டாங்க போல் தெரியுது. சரவணன் வந்துட்டு மயில் அட்ரஸ்லாம் வாங்கிட்டு சொல்லு, கம்பெனி என்னன்னு பார்க்கலாம். நம்ம மீனை தான் அக்கா, ஒரே மாதம் 2வது வேலை, அதிக சம்பளம், பயங்கர ஜாலி தான் போங்க. என்னக்கா சந்தோஷமாகவே இல்லை நீங்கள்? அதுவா, ரொம்ப சந்தோஷமாக இருக்கா, அது எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியல. நம்ம கதிராஜியும் சென்னையிலேருந்து வந்துடுறாங்க. எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது வராங்க. என்ன கல்யாண மாப்பிள்ள எப்படி இருக்கீங்கன்னு அவங்க மாமாவை கலாய்க்கிறாரு கதிர். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய். தேங்க்ஸ் ஃபார்